இன்னும் தீவிரமாக இன்னும் ஆழமாக உருவாக்குவோம் என்று இந்த தருணத்திலே சூளுரைக்கும் அதற்கான ஒரு தருணமாக அதற்கான ஒரு நாளாக இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பயன்படுத்திக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். Thank you so much for the lovely video, sir. So in the video நம்ம press நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து டீம் அனுப்பிடுவாங்க. Thank you so much once again. And yes, so நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் டிரெக்ஷன்ல ஒரு படம் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஓகே இந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கும் படம் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பட் தியேட்டர்ல போய் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட உட்கார்ந்தோடனே அது எல்லாத்தையும் உடைச்சு தகர்த்து வேற மாதிரி அவருடைய ஜானர்ல இருந்து எக்ஸீட் ஆகி ஒரு ஃபிலிம் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஆக்சுவலி. ஸோ எல்லாரும் சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். யங்ஸ்டர்ஸ் சார்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒன் சச் ஒண்டர்ஃபுல் மூவி. ஸோ இப்போ இந்த தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட்ல நீங்க ஒரு சில வார்த்தைகள் இந்த போடியம்ல வந்து பேசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ செகண்ட் பார்ட் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வணக்கம், குட் ஈவினிங். தேங்க்ஸ் கிவிங் மீட்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு தான் தோணுது. எந்த அளவுக்கு பேசலாம், எவ்வளோ பேசலாம் அப்படின்னு தெரில. இல்லை ஏதாவது பேசினா தப்பாயிடுமான்னு கூட தெரில. நல்லா தூங்கிட்டு வாங்க படத்துக்கு அப்படின்னு சொன்னதை எடுத்து அதை ரொம்ப பெருசாக எடுத்து போட்டு அதை அண்டர்லைன் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் பெருசு பண்ணி அதை ப்ரொடியூசர் இன்டர்வியூலையும் போய் என்ன சார் இப்படி சொல்லியிருக்காரு உங்கள் டைரக்டர்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் அப்படின்னு கேட்டு, நான் ஒரு ஃப்ளைட் எடுக்க போகணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மணிக்கு ஒரு ஃப்ளைட் எடுக்கிறேன்னு எங்கள் அம்மா வந்துட்டு சீக்கிரம் தூங்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்டில் தூங்கலான்னு அவங்களுக்கு தெரியும். சீக்கிரம் தூங்குடா ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு என்கிட்ட எப்போவுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அர்த்தத்தில் நான் அதை சொன்னேன். அதனால் எந்த அளவுக்கு எது சொல்கிறது அப்படின்னு தெரில. பட் ஐ வில் கம் டு த தேங்க்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே. என்னுடைய மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ், த கிரிட்டிக்ஸ், த ரிவ்யூவர்ஸ் ஃபார் தேட். இட் டஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ். அது வந்து நிறைய பேர்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்துருக்கு. அண்ட் ஈவன் ஃபார் த negative reviews, thank you, because I think my team has been reading what is being said and அதிலிருந்து நிறைய ஓரளவுக்கு கற்றுக்கக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ், த மீடியா, சோஷியல் மீடியா, ரிவ்யூவர்ஸ், கிரிட்டிக்ஸ் ஃபார் ரீச்சிங் அவுட் திஸ் ஃபில்ம் டு அன் ஆடியன்ஸ். நான் அப்பப்போ யோசிப்பேன், ஒரு இந்த ரிவ்யூவே இல்லாமல் இருக்கலாமா? ஐ டோன்ட் ரீட் ரிவ்யூஸ். நான் நிறைய படங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் நான் படிக்கிறது இல்லை. ஏன்னா ஐட் லைக் டு வாட்ச் த ஃபில்ம் விதவுட் அந்த ரிவ்யூ படிக்காம பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் மேபி ஐ வுட் ரீட், சரி என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கா அப்படின்னு. இன்னொருத்தருடைய பொழப்புல மண்ணு போடுற மாதிரி ரிவ்யூஸா இது அப்படின்னு நான் யோசிப்பேன். இந்த இதுல மட்டும்தான் somebody else is being affected actually, because somebody living in a household can read an review in any of the newspapers and think, oh இப்படி சொல்லியிருக்காங்களா, சரி ஓகே. That's one critic's point of view that could affect the whole outcome of the film. I mean, I think it can. Sometimes I think it can't, but sometimes I think it can. So இன்னொருத்தருடைய பொழப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு விஷயமா இது அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். But then, okay, படம் தானே, it's okay, that's their job, they have to do that அப்படின்னு எனக்கு தோணும். And then after a point, I don't think so much also about it. So ஒரு படம் பண்றது எவ்வளோ கஷ்டம், putting everybody together, ஒரு ஸ்டாரை வர வச்சு அவருக்கு அந்த சப்ஜெக்ட் புரியணும், அவருக்கு இந்த படத்துல வந்து அவருடைய ஸ்டார்டம் தகுந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றதுக்கே நமக்கு பயமா இருக்கும் ஆக்சுவலா. பட் வித் somebody like Simbu, I don't have to fear that. I can tell him in 2.5 hours இதுதான் கதை, ஓகே இதுதான் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களா, பண்ணலாம், I'll do it. 1925 நான் பண்றேன், I'm already going through the transformation, I'll do it. ஏற்கனவே ஒரு படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோமே, ஒரு கதை தானே பேசிட்டு இருக்கோம், அந்த ஹீரோயின் செலெக்ஷன்ல இருக்கும், அது என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கல. We'll go to this அப்படின்னு அவர் சொன்னாரு. அடுத்தது நேராக ப்ரொடியூசர்கிட்ட போய், சார் இது வரைக்கும் நம்ம ஒரு கதையை பற்றி பேசிட்டு இருந்தோம், I'm going to do something else, இது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 1.5 hours அந்த கதையை நரேட் பண்ணி அவரும் வந்து கோ ஹெட் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கோ ஹெட் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா தெரிஞ்சது. அங்கிருந்து ஒரு டீம் அசெம்பிள் பண்ணி அந்த படத்தை பற்றி பேசி, அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசி, அதை உருவாக்கி, அது கிட்டத்தட்ட ஷூட் வரைக்கும் கொண்டு போய், அதுக்கப்புறம் ஷூட்டில் நடக்கிற விஷயங்கள் எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் டுகெதர் எல்லாம் சொல்லி ஒரு ரிலீஸ் வரைக்கும், அது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு எடிட்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து ஒரு புட்சர் மாதிரி அந்த படத்தை வெட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாருமே கேட்குறது என்ன லெங்க், படத்தை வந்து பாருங்க அதுக்கப்புறம் லெங்க் என்னன்னு பேசுவோம், இல்லை என்ன லெங்க் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதையும் எல்லாம் தாண்டி
ஒரு படத்தை இந்த அளவுக்கு அசெம்பிள் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருடைய எல்லா கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணி எல்லா தியேட்டர்ஸ்லையும் அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு போய் அந்த படத்தை காமிச்சு அவங்களுக்கும் பிடிச்சிட்டு அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்க்கறது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ ரியலி விஷ் this fraternity didn't exist, and sometimes I know that because of you, and it's because of you that this film is also reaching out to a lot. So I'm on the line la irukken, and the code na taanda mudiyala. I don't know which is good, which is bad, but I would like to thank you for taking this film forward, and I'll take this opportunity to thank Aishri Ganesh sir for putting his hand on my shoulder. அப்படினா சொல்லணும். ஒரு I was floundering அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. He put his hand on my shoulder and said, I'll show you the way அப்படின்னு சொன்னாரு, and he showed me the way. So thank you so much for allowing me to make this experimental film, sir. I'd like to call it an experiment, a costly experiment. You just said go ahead, and maybe we'll make it happen அப்படின்னு சொன்னீங்க. I sometimes wish that he was interfering. I sometimes wish our location ல கூட உட்கார்ந்தோ இன்னைக்கு இந்த ஷாட் எடுக்கிறீங்களா, நாளைக்கு அந்த ஷாட் எடுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா படம் முடிஞ்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கும் போது அவர் ஏதாவது சொல்லி பிடிக்கலன்னா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும்ல, ஆப்வியஸ்லி, பிகாஸ் he's the one who's going to help me put it out. சார் லெங்த் ஓகே 253 இருக்கா, எனக்கு லெங்த் தெரியல சார், கோ ஹெட் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு 1 day முன்னாடி ப்ராப்ளி ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் தே செட் சார் கொஞ்சம் தியேட்டர்ஸ் டைமிங் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அண்ட் ஜென்ரலாகவே ஒரு லெங்க்னு பயப்படுவாங்க, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது நான் பக்கத்துல இருந்தேன். he was on a speaker phone. He just said, இல்ல சார் எனக்கு படம் பிடிச்சிருக்கு சார், இது விட்டு பார்க்கலாம் சார், I think it will do well அப்படின்னு சொன்னாரு. So thank you for believing in the film, really, honestly, thank you so much. Simbu, I brought many things to you, including one silly Karthik dial say the end during COVID time, and just because you and I couldn't sit inside our homes doing nothing, I called you, brother, ஏதாவது ஒன்று பண்ணலாம் நீங்களும் சொன்னீங்க. I brought it to you, you said yes. I brought நதிகளில் நீராடும் சூரியன் டு யூ, எஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அவுட்லைன் தான் அது கூட கேட்டீங்க, ஒரு சூப்பர் ஸ்டாருடைய கதையா, ஓகே பண்ணலாம், ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணலாம், நீங்க பண்றீங்களா பண்ணலாம். ஒரு 30 days கழிச்சு நான் வந்து இதான் கதை ஜெயமோகன் சார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். யூ didn't bat an eyelid, you said let's go for it, நான் பண்றேன். You were going through the transformation process, so I think it helped also, but you said you will do it. But then பண்ணலான்னு சொல்றது ஒரு விஷயம், லொகேஷன் வந்து அதை புரிஞ்சு அதை உள்வாங்கிக்கிட்டு அது அவ்வளோ ஈஸியா கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஐ நோ தட் பிகாஸ் தீஸ் டே ஐ எம் ஆக்டிங், ஸோ ஐ கேன் டெல் யூ தட் இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா. எல்லாத்தையும் மறந்து ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்ம நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஐ ரெஸ்பெக்ட் ஆக்டர்ஸ் அ லாட் மோர் ஆஃப்டர் ஹேவிங் ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, and I see that what you've done so easily and so effortlessly is now being talked about all over. Like the first response is, oh my God, what an actor. For people who haven't seen your work in the north of India and certain people, the first question is, who was this actor? Where has he been? வினய் தாண்டி வருவா எடுத்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்போ. So this is nothing, brother. You have a whole life ahead of you, and this is probably the tip of the iceberg அப்படின்னு நான் சொல்லுவேன். It's a mind-blowing performance from you. I'm saying it myself. நம்ம ஷூட் பண்ணும்போது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் டேக்லேயே எல்லாமே எடுத்துட்டு போயிடுவோம். ஒரு செகண்ட் டேக் கேட்டா it probably could be because Siddharth would ask me, brother, one more take எடுக்கலாமா அப்படின்ட்டு. Never because Simbu was at fault or anything like that, but more than everything else, for allowing me to make this experimental film with you. Thank you so much. Stripping you of your stardom, literally stripping you and bringing you in front of the camera. Thank you so much. I owe you plenty. And not necessarily in that order, Anthony, I know what you've done for this film. Thank you so much. I mean, it's not easy to put a film like this together. நீ ஈஸியா சொல்லிடலாம், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் தான் நான் எதுவுமே பண்ணலன்னு, பட் we all know what you've done for this film, and finally fixing the length. நான் வந்து ஜெயமோகன் சாரோட கதை கேட்கும்போது அதுல ஒரு 4-5 டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் இருந்தது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் கதை சொல்லும் போது எனக்கு என் மைண்ட்ல தோணுச்சு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் நான் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைச்சதுக்கு, and for me to put it together, Simbu, Siddhartha, the whole unit came together. My whole team came together to help me set that up. Rajivan came up with a production design plan. Uttara's costumes, I should talk about that. நிறைய படங்கள்ல வந்து costumes will stand out. இந்த படத்துல costumes won't stand out because they blend with very naturally as to what people will wear. Rajivan, Uttara, Anthony, and Siddhartha, you understood what I wanted to do with this film.
You took that vision and you helped me execute that. The single shot sequences, we worked so well with Lee and Yannick. Thank you, Siddharth, for helping me get these images in place. And then finally, and obviously not finally, A.R. Rahman sir. Again, Nadigalil Neeradum Suryanku ஒரு 3 song record பண்ணிருந்தோம் actually. அதுக்கப்புறம் I went to him and told him, sir, I'm going with a new story, but I don't want to waste your time. After narrating the story, I said, அந்த songs நான் யூஸ் பண்ணிக்கிறேன், லிரிக்ஸ் மட்டும் தாம்பரேட்டு சொல்லி நான் மாத்திக்கிறேன்னு சொன்னேன். இல்ல don't worry about that, we'll compose fresh ன்னு சொல்லி he worked on these situations. என்னோட ஜெயமோகன் சாரோட ஸ்கிரிப்ட்லயும் என்னுடைய ஸ்கிரீன் பிளேயும் மல்லிப்பூடைய சாங் சிச்சுவேஷனே கிடையாது. இட் வாஸ் புட் டுகெதர் பை ரஹ்மான் சார். He said you have such a beautiful scene where மக்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய வைஃப்டையும் அவங்களுடைய ஃபேமிலிஸ்டையும் ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க, வீடியோ கால் வழியா பேசுற ஒரு சீன் இருக்கு, அதே நம்ம சாங்கா பண்ணக்கூடாது, நான் அவ்வளவுதான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், சீன் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. If Mallipu is working out today, it's only and only because of A.R. Rahman sir, and I'd like to thank him for that. Sir, your background score, what you've done for the film, you elevated the film. I know how much you elevated the film. Thank you so much for that. My whole team of people behind the camera, all my ADs and assistants and everything, but I don't know if I'll get another thanks meeting like this, so I must say this. Aditi, I know all the liaising work that you did between Aishri sir and me and Simbu and me. So much of work went in. Ashwin, you were always there, telling me, yes, go ahead. உங்களுக்கு இந்த பட்ஜெட் வேணும், நான் சார்கிட்ட சொல்லிடுறேன், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி you were always there. Varun, even though you had nothing to do with this film, you were also there behind me and telling me this will work. Thank you so much, the whole team. And my team of ADs, I mean, I don't want to remember names right now, I might forget all of them, but Preeti, Sarang, Jay, Ashwin, and Anirudh, Anirudh, and a lot of other people who helped me put this film together. Small suggestions, even right down to the last minute, my team would tell me, sir, in the shot eduthalam, in the visual vandu innum konjam add pannalam. So much of work went into this, just like every other film, but since we're talking about this film, I have to mention it. Thank you so much. This is truly a Thanksgiving meeting, and it's the first time I really feel that I must say thanks from the bottom of my heart. Thank you so much, everybody. Thank you. Thank you so much, sir. And கிட்டத்தட்ட ஒரு 30 years எஜுகேஷனல் ஃபீல்ட்ல அவருடைய சர்வீஸ், அதுக்கப்புறமா சோஷியல் சர்வீசஸ், அதுக்கப்புறமா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய சக்சஸ்ஃபுல் மூவிஸ் வந்து கொடுத்த ஒரு நபர். ஸோ பொதுவாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி அது வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் அதே மாதிரி ஈக்குவலா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கும் வந்து அவர் கூடவே இருந்து கூடவே டிராவல் ஆகி கூடவே இருக்கிறது. ஸோ அவர் இவ்வளோ ஒரு டெடிகேட்டடா ஃபிலிம்ஸ்ல இறங்கினால்தான் இவ்வளோ சக்சஸ்ஃபுல் மூவிஸ் நமக்கு அவர்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஃபவுண்டர் சான்சலர் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டி டாக்டர் ஐஷாரி கே கணேஷ் அவர்கள் to the podium. I'm terribly sorry, Aishri. I'm terribly sorry, Mr. Dr. Aishri K. Ganesh. பரவாயில்ல விடுங்க, மன்னிச்சிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். வெந்து தணிந்தது காடு இந்த படத்தில் ப்ரொடியூசராக இங்கே நான் நின்றுட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த படம் வந்து ஹிட் இல்லை, பம்பர் ஹிட். ஏன்னா ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன், பம்பர் ஹிட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் எல்லா ஸ்டேட்லையுமே பாம்பேலையும் நல்லா போயிட்டு இருக்கு. 4 நாள் தான் ஆச்சு. கலெக்ஷனை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த கலெக்ஷனை நான் எதிர்பார்க்கல, அதுக்காக நான் மகிழ்ச்சி ஆகலை. வேல்ஸ் ஃபிலிமில் ஒரு நல்ல படம் கொடுத்தோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ரிவ்யூ வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஒரு ரிவ்யூ கூட நல்லா இல்லைன்னு வரவே இல்லை. உங்கள் ரிவ்யூ ஆகட்டும், யூடியூப் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பெருமையாக எழுதியிருக்காங்க. அதுக்கு உங்களை பார்த்து உங்ககிட்ட நன்றியை தெரிவித்துக்கணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கு. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பாக முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு இந்த படத்தில் நான் கீழிருந்து போல மேலிருந்து வந்துடுறேன். நடித்த என்னுடைய அருமை தம்பி சிம்பு அவர்கள்
அந்த படத்தினுடைய முத்து கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. இப்போ ஜெயமோகன் சார் பேசும்போது அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி சொன்னார். அதாவது எனக்கு நடிப்பு மேலே ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் நடிக்க முடியல, அதனால் தயாரிப்பாளர் ஆகிட்டேன். அவருடைய ஒவ்வொரு சீனும் நான் ரசித்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அவர் எப்படிலாம் ஆக்ட் பண்ணியிருப்பார், இந்த படத்தில் அவர் எப்படி ஆக்ட் பண்ணியிருந்தார். அவருடைய உதடை இப்படி வச்சுக்கிட்டு நடக்கிறது, ஒரு மாதிரி நடந்து காலரை வச்சு தொடச்சிக்கிறது, தலையில் தட்டிக்க, அந்த மேனரிசம் அந்த முத்துவாவே அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த படம் ஃபுல்லாக அந்த கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பாடி கார்டாக வர்றதும், அதுக்கப்புறமா பெரிய டான், அந்த 3 டிரான்ஸ்மிஷனை ஒரே ஆள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படத்துக்கு அவருடைய நடிப்புக்கு ஜனாதிபதி அவார்டு அடுத்த வருஷம் அவர் வாங்கியே ஆகணும். அதுதான் எங்களுடைய ஆசை. சார், டெஃபினெட்லி யூ வில் கெட் இட் தம்பி, அதில் எனக்கு எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. உங்களுடைய நடிப்புக்காக அது நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான எல்லா வேலைகளையும் செய்வதற்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் இருக்கேன். அது அதில் மட்டும் இல்லை, அது வர்றதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா தான் அது கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களிடையும் அந்த ஒரு வேண்டுகோளை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுக்கு அவர் தகுதியானவர், அவருக்கு அது நிச்சயமா கிடைத்தே ஆக வேண்டும். ஏன்னா குழந்தையிலிருந்து நடிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஒரு எந்த லெவல்ல நடிக்க முடியும்ன்றத செஞ்சு காமிச்சிருக்காரு. அதுக்காக இந்த படத்தில் அவருடைய வெயிட்டை குறைச்சி 23 கிலோ குறைச்சி நிறைய இந்த படத்துக்காக அவர் செஞ்சிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. இல்லைன்னா உங்க நடிப்பு இல்லைன்னா இன்னைக்கு இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்காது. அந்த வெற்றிக்கு பாடுபட்ட உங்களுக்காக இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். உங்களோடு டிராவல் பண்ண தீபனுக்கும் சையதுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது கௌதம் சார். கௌதம் சாரும் நானும் நல்ல நண்பர்கள். அவருடைய டைரக்ஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவர் படம் இல்லை, இது அவர் படம் மாதிரி வேற படம் அவர் கொடுத்துருக்காரு. அதனால இந்த மாதிரியும் அவரால் படம் கொடுக்க முடியும் அப்படின்றத வெந்து தணிந்தது காலில் காமிச்சிருக்காரு. நான் கொஞ்சம் நிறைய அஸ்ட்ராலஜி, சென்டிமெண்ட், நியூமராலஜிலாம் பார்ப்பேன். எனக்கு வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இது ரொம்ப நெகட்டிவாக இருக்க, ஏன்பா இந்த படத்தை எடுக்கிற, வேண்டாம் பேரை மாற்று அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த சென்டிமெண்ட்லலாம் நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு படம் சூப்பர் ஹிட்டு. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த சினிமாவில் நிறைய பேர் சென்டிமெண்ட்லேயே விழுந்துட்டு இருக்காங்க. அந்த சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். அது நம்ம நல்ல படம் எடுத்தால் நிச்சயமாக அது ஓடும் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கௌதம் மேனன் சார் கதை சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. இது ஜெயமோகனுடைய சாருடைய கதை ஒரு புதுமையாக இருந்தது. நிச்சயமா இந்த படத்தை நம்மளால வெற்றி படம் ஆக்க முடியும், நீங்க தைரியமா பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவரை அழகா இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. சார், தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் டைரக்ஷன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு கூடுதல் இது என்னன்னாக்கா, ஏஆர் ரஹ்மான் உடைய சாருடைய மியூசிக்கு. அதுக்கு ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் ஆதித்தி. ஆதித்தி தான் அவருக்கு சாருக்கு எல்லாருக்குமே ஒரு கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்துக்கும் ஒரு லைன் ப்ரொடியூசராக இருந்து பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஆதித்தி. ஸோ அவர் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு நிறைய பண்ணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய மெருகேற்றி கொடுத்தது ரஹ்மான் சார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சித்தார்த் சார். அவர் அழகான கேமராவில் ரொம்ப அழகாக எல்லாரையும் நல்லா காமிச்சார். இது ஒரு டார்க் ஃபிலிமாக இருந்தாலும் இதை ஒரு பிரைட்டாக காமிச்சு நல்லா ஒரு ஃபண்டாஸ்டிக் கேமராமேன் அப்படின்ற ஒரு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். எடிட்டர் ஆண்டனி சாரை பற்றி சொல்லவே வேணாம். நான் கூட அவருக்கு ஃபோன் போட்டு சொன்னேன், சார் உங்களுக்கு வெட்டுறதுன்னா ரொம்ப ஈஸியாச்சு சார், ஏன் சார் வெட்ட மாட்டேன்றீங்க, கொஞ்சம் வெட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே சார். சார் இந்த படத்தில் வெட்ட முடியல சார், 15 நாளாக நானும் கௌதமும் உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா படத்தில் கதை கட் பண்ணிட்டா கதை இருக்காது, அதனால அது ட்ராவல் பண்ணி தான் சார் ஆகணும் அப்படின்னாரு. சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபண்டாஸ்டிக் எடிட்டிங். அண்ட் மலையாளத்திலேருந்து இங்கே
இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தமிழ் இவ்வளோ நல்லா பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு மலையாள நடிகர் தான் நினச்சிருக்கேன். கடைசியில் பார்த்தா அவர் இங்கே சென்னையில் SRMல தான் படிச்சிருக்காரு. தேங்க்யூ பிரதர், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து இது பண்ண என்னுடைய சிஸ்டர் சன் அஸ்வினுக்கும் அவனுக்கு உறுதுணையாக இருந்த வருணுக்கும் இந்த நேரத்தில், மற்றும் KR பிரபு அண்ட் விக்கி எங்கள் டீமுக்கும், அண்ட் டைரக்டர் பிரீத்தி, டைரக்டர் சைடில் பிரீத்தி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கிற வெந்து தனித்து காடுனுடைய பார்ட் 2 இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிச்சயமாக பார்ட் 2 இருக்கு. அதுக்குண்டான ஆயத்த வேலையில் ஜெயமோகன் சாரும் கௌதம் சாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்ச உடனே இந்த படத்தை செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரா இருக்குதுன்றது மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்தை எடுத்துட்டு போய் சேர்த்த ஜனங்க கிட்ட சேர்த்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவங்க டீம் செண்பகமூர்த்தி சாரா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், நரேஷா இருக்கட்டும், எனக்கு டெய்லி ரிப்போர்ட், சார் இவ்வளோ கலெக்ஷன் சார், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார், சார் ஃபர்ஸ்ட் 2வது நாள் சார், 3வது நாள் சார், சார் 50 ரூபாய்க்கு மேலே போயிட்டோம் சார் அப்படின்னு எனக்கு டெய்லி தூங்கும் போது நிம்மதியாக தூங்க வச்சவங்க, மகிழ்ச்சியாக தூங்க வச்சவங்க அவங்க தான். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல், ஸோ நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்த ஒரு தருணம். ஸோ இவர் எப்போ வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நான் வந்து எந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ நர்வஸாக இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் அவரோட ஒரு கிரேசியான ஃபேன். அவர் பிசைடாக நான் நின்றுட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ஷிவர் ஆகிட்டே இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் அவர். கண்டிப்பாக சுற்றி எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு நான் வருவேண்டா அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த படம் அவர் ஃபேன்ஸ்க்காக மட்டுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கம்பேக் கொடுத்து ஃபேன்ஸ்க்காக மட்டுமே அவர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அவரை நான் இந்த மேடையில் வெல்கம் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஆர் ஆக்ட்மேன் STR அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ஏதாவது முன்னாடியே என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்ல திடீர்னு தேங்க்ஸ் கிவிங் மீட்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ முதல்ல நன்றி, எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கும் சரி, மீடியாவுக்கும் சரி இங்கே வந்ததுக்கு. முதல்ல இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஃபிலிம் இது. ஸோ நான் வந்து வேல்சனகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஒரு ரெகுலராக கமர்ஷியல் படங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த பில்டப்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸோ எதுவுமே அந்த மாதிரி இல்லை. இது டோட்டலாக ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக தமிழில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கௌதம் சார் சொல்லும் போது எனக்கு அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வந்து கொண்டு போய் சேர்த்தது உண்மையிலே நீங்க தான். ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேல் சார் வந்து அவரு இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட என்ன சொன்னாரோ படம் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி இருந்தாரு. நல்லபடியா படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட படம் வந்து அந்த கேடிஎம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே அமைச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது நாட்டில், இந்த உலகத்துல தான் வாழ்றோமா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து ஏன் இன்னைக்கு இந்த சந்தோஷம்னா அவ்வளோ வலி கோத்ரூ பண்ணியிருக்கேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாருமே கூட இருந்து அந்த டிராவலை பார்த்துருக்கீங்க.
அவ்வளோ ஒரு ஒரு பெயின்ல இருந்து ஒரு கஷ்டத்துல இருந்து இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஹீரோ வந்து டோட்டலா காலியாகி அவரு தெருவுக்கே வந்துருவாரு, அதுக்கப்புறம் ஒரு காயினை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா மெதுவா அவர் மேல வர மாதிரி உண்மையிலேயே லைஃப்ல அதை வந்து அதை கோத்ரூ பண்றதுக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் கௌதமோட அந்த 2 படம் பண்ணியிருக்கோம். பட் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த படம் பண்ணும்போது அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டு, அதுக்கப்புறம் அவர் வெயிட் கம்மி பண்ணிட்டு வந்தாரு, அவர் பயங்கரமா நடிச்சாரு அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்னதாங்க வச்சு செஞ்சாங்க, அதை உங்களுக்கு யாருமே சொல்லல. அவ்வளோ கஷ்டம்னா ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான கஷ்டம் இது. நீங்க அந்த மேக்கிங் இருக்கு, நிறைய பேர் வந்து இது சிங்கிள் ஷாட் இதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஃபைட் வந்து சிங்கிள் ஷாட்டா இல்லையே, கேமரா வெளியில எல்லாம் போகுது, அது சிங்கிள் ஷாட்டா எடுத்திருக்க முடியாதுன்னு. ஸோ மேக்கிங்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். உழைப்பு என்னன்னா, ஒரு ரெகுலரா எப்பவுமே நம்ம வந்து கமர்ஷியலா நம்மளுக்கு சில படங்கள் தெரியும், ஜனரஜகமா நம்ம இது பண்ணா ஓகே, ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு படம் ட்ரை பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஐஸ்வரி சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கௌதம் வந்து இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே டிசைட் பண்ணதுதான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நானும் என்னால எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்மளால மெருகு சேர்க்க முடியும், எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு என்னோட சைட்ல இருந்து என்னோட இது போட்டிருந்தேன். முதல் தடவை எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு விண்ணை தாண்டி வருவாயா, அதுக்கப்புறம் நிறைய படம் இருக்கு. பட் இந்த படத்துக்கு வந்த இந்த ரெஸ்பான்ஸ் ஆக்டிங்க்கு வந்து உண்மையிலே வந்து எல்லாருமே ரொம்ப உங்களுடைய அன்பையும் இதையும் ரொம்ப பாராட்டியிருந்தீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே என்னன்னா இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது, இன்னும் நல்ல வித்தியாசமான படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரஹ்மான் சார், பாட்டு மறக்குமா நெஞ்சம் வந்து சாங் வந்தோடனே தெரியும் அது வந்து ஒரு கண்டிப்பா இந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட ஃபேவரட் வந்து மல்லிப்பூவா தான் இருந்தது. ஸோ நான் அப்பவே ஷூட்டிங் பண்ணும்போதே நான் சொன்னேன் கௌதம் கிட்ட, இந்த மாதிரி நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த பாட்டு தியேட்டர்ல என்ன பண்றாங்க. அவர் சொன்னார், இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இந்த பாட்டுக்கு பயங்கரமா கைத்தட்டுவாங்க, இந்த பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்க்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். அண்ட் ரஹ்மான் சாரோட ரீ ரெக்கார்டிங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் எப்படி வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு போனாலும் அவர் இன்னமும் அந்த படத்துக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், அவருடைய ஒர்க்குக்கு போடுற அந்த இம்பார்ட்டன்ஸ் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ரஹ்மான் சார். அண்ட் ஆண்டனி பிரதர், அவரு அதான் இவரு சொன்ன மாதிரி நானும் சொன்னேன், பிரதர் டக் டக் டக்குன்னு ஒரு 4-5 இடத்த அப்படி கட் பண்ணி, ஏங்க இந்த படமே இந்த ஃபீல்ல தான் இருக்கு, அதை எப்படி போய் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ லாட் ஆஃப் டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு இது இந்த படம் இந்த மாதிரி தான் மூடு அப்படின்றத புரிஞ்சு பாக்குறவங்க நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு, நிறைய பேர் அதை பெருசா இதுவா சொல்லல, சில பேருக்கு அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கலாம்னு தோணுச்சு. பட் எனிவே ஓவராலா படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் கேமராமேன் சித்தார்த், நான் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் இருக்கும்போது என்னன்னா லைட்டே இருக்காது. நான் சரி நம்ம ஏதோ லைட் பண்ணுவாங்க போல் இருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ரெடி அப்படின்னா, சரி லைட்டிங்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. இல்லை சார் ஷார்ட் ரெடி, இல்லைங்க லைட்டே இல்லை, இருட்டில் இருக்கு, இல்லை இதுதான் லைட்டே அப்படின்னு, ஏதாவது வருமா படத்துல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இதுவா இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு படமா பார்க்கும்போது எல்லாருமே பாராட்டுறாங்க அந்த கேமரா ஒர்க், அந்த லைட்டிங்கா இருக்கட்டும், அந்த டோனா இருக்கட்டும். கிரேட் ஹார்ட் ஒர்க், சூப்பர் பிரதர், கங்க்ராட்ஸ். அண்ட் நீரஜ், அவரு அந்த ரேப் பாடினாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரஹ்மான் சார் ஸ்டுடியோக்கு படம் ரிலீஸ்க்கு முந்தின நாள் தான் போனேன். போனப்போ அந்த ரேப் போட்டு காட்டினாரு, மிரண்ட நான் என்னது இது யார் சார் பாடினான்னு,
இவர் நீரஜ் தான் பண்ண. எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சூப்பர் பிரதர், ஹேட்ஸ் ஆஃப், வெரி நைஸ், கங்க்ராட்ஸ். அண்ட் படத்துலயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவரோட. அண்ட் என்னோட என்டையர் டீம், ரஜீவன், ருத்ரா மேம், அதர் டெக்னீஷியன் ஜெயமோகன் சார் எஸ்பெஷலி, அவரு கிட்ட நான் பேச முடியல. பட் அவரு எவ்வளவு படங்கள் இது பண்ணியிருக்காரு, அவர் கதை எழுதியிருக்காரு. ஒரு ஆக்டரா என்னோட நடிப்பை பார்த்து அவர் பாராட்டினது வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரெட் ஜெயின்ஸ் ஃபார் ரிலீசிங் திஸ் மூவி. இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில்னா அதுக்கு முக்கியமான காரணம் உதயண்ணா அண்ட் சண்முகமூர்த்தி தான். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம் எல்லாருக்கும் நன்றி. அதித்தி, தீபன், சயீத், அஸ்வின், ஷாம் ஜாக், ஸோ யார் பேராத விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ், என்னன்னா நீங்க எப்பவுமே என் கூட வந்து என்னோட லோஸ்லயும் நீங்க இருந்திருக்கீங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா ஒரு ரெகுலரான ஒரு கமர்ஷியலான அந்த மாதிரியான படம் இது கிடையாது. ஸோ இது ஒருவேளை இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து இல்ல இது என்னன்னே புரியல, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இது ஆர்ட் பிலிம் மாதிரி இருக்கு, அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கொண்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி செய்யாம இந்த படத்துல உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. படத்துல பண்ண அந்த ஒர்க் எல்லாத்தையும் நீங்க பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணி 80% ஆஃப் த ரிவ்யூஸ் நான் படிச்சது வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவா, அவ்வளோ வந்து தட்டி கொடுக்கற மாதிரி. ஏன்னா தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தட்டி கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஸோ நம்மளுடைய சினிமா நல்லா இருக்கணும்னு அந்த உணர்வோட இந்த படத்தை வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சு நீங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற ஏதாவது தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பாத்துக்கலாம். பார்ட் 2 தான் அவங்க கதை ரெடி பண்ணும். ஸோ என்னன்னா இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இது எல்லாரும் கேங்ஸ்டர் ஸ்டோரின்றாங்க. ஒருத்தன் கேங்ஸ்டர் ஸ்டோரின்றது பார்ட் 2 தான். இது ஆக்சுவலா எப்படி கேங்ஸ்டர் ஆவரான்ற ஸ்டோரி. ஸோ அதுதான் இந்த படத்தோட இது. ஸோ அடுத்து அந்த பார்ட் 2ல என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. ஸோ கேட்டாதான் தெரியும். ஸோ அது கொஞ்சம் ஜனரஞ்சகமா கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் கத்து என்ஜாய் பண்றதுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபுல் ஆக்ஷன் அந்த மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருந்தா சிம்பு வந்து உள்ள புந்து இதை பண்ணாரு, எனக்கு இதை வை அதை வைன்னு சொன்னாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன எதுவுமே சொல்ல முடியல. ஸோ இந்த படத்துல என்ன பாராட்டிட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துல என் உடம்ப வச்சு உங்களால ஒண்ணுமே எழுத முடியல. அந்த சில பேர் என்னை எப்பவுமே என்னோட உடம்ப வச்சு நீங்கள் நான் சொல்றது யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒரு படத்தை விமர்சனம் பண்ணலாம், ஒரு தனிப்பட்ட மனிதனை அவங்களோட உருவத்தை விமர்சனம் பண்றது ரொம்ப தப்பு. என்னால எடுத்துக்க முடியும், நிறைய பேரால எடுத்துக்க முடியாது. ஸோ அதை நான் இங்க ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். ஸோ பர்சனலா யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். தேங்க்யூ. Thank you so much, sir. And all the dignitaries, please stay back in the Thanksgiving meet to celebrate பண்ற விதமா ஒரு அழகான கேக் கட்டிங் இருக்கு. So let's bring the cake, please. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான போட்டோ செஷனும் இருக்கு. Before the cake cutting, மேடையில இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல் போட்டோ மொமெண்ட். சார் பார்ட் 2 வந்து ஜாலியாகவும் ஜனரஞ்சமாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டீங்க. பார்ட் 1 இந்த மாதிரி பார்த்துட்டோம். நிச்சயமா பார்ட் 2 வேற மாதிரி தான் இருந்தாதான் நானே எடுப்பேன்றதை நீங்க இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் ஷாம் ஜாக் வந்து இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்லாம் நல்லா பிளான் பண்ணாப்புல, அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துக்கு பிஆர்ஓவா இருந்த சுரேஷ் சந்திரா சாருக்கும் D1க்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. Yes, sir, a beautiful photo moment. இதோ நமக்காக.
Thank you so much. And in the Thanksgiving meet செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு அழகான கேக் கட்டிங்